ஏண்டா பின்னாடி வா பண்றா. நீ தான் பின்னாடி வர சொல்லி அதான் பின்னாடி வந்துருங்கிறேன். சரி அண்ணா. ஆம் காந்தாரில வந்திருக்கிறோம். ஆமா அம்மாண்ட வந்துக்கிறோம். அம்மா வீட்டுக்கு காட்சி பிடிச்சாண்ட வந்து நின்னுக்கிறோம். போலாமா? போலாம் வா. ஆஹா கபால பந்தல் இருக்கிறது. சாப்பாடு போட்டுக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஐயா 2 ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். புரியுற மாதிரி நான் மக்களுக்கு சாப்பாடு போட்டு நம்ம சொன்னாங்களா? ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. சொன்னாங்களா? சத்தியமா தெரியாது. நீங்க சொல்லல ஆனது கபாட பந்தல் செஞ்சுக்கிட்டு ஏதோ சொன்னீங்க. சொல்லுதா புரியுதான்னு பாக்கலாம். 2 பேர் எனக்கு 2 பேருங்க. நீயா தெரிவித்து விட்டாய். காவல் போடுக்குதுன்னு. ஆகையா அழைத்து பார்க்கலாயா? போப்பட்டா அழைத்து பார். கை கொடுங்கள். மன்னிக்கும். சோத்துல தண்ணி ஊத்திட்டாங்க, அத்து விட்டு போய் பாருடா டேய் அப்படின்னு அந்த வீட்டுல இருந்து சொன்னாங்க. தவறு அவங்க மீது கிடையாது. நீ என்னன்னு போய் அழைத்தாய்? அவனை பெற்றாங்க சொல்லிட்டாங்க தெரியல. சொன்னாங்க போய் ஏண்டா அம்மான்னு சொல்றேன். அம்மா 3 எழுத்து. ஓஹோ ரொம்ப பெருசாகுது. அதை சுருக்கி சாட்டா மாலை வச்சு நான் மாலை வைக்கிறேன். ஆமா சரி சரி அழைத்து பார்க்கலாயா? மறுபடியும் கூப்பிட்டா கொடுப்பா. மகாராஜா கோயில பத்தாறு இல்ல 4 பட்டு 4 லோலு பட்டு லோலு சோறு காலியாகி போச்சு. அத்துட்டு போறாயா மூக்க டக்கன பையாடா. அது 2ஆம் கட்ட விட நின்று. சரி நீ அழைப்பது தவறு. நான் அழைத்து வைக்கிறேன். குடு மதனி வேலைக்காவது. மகாராஜா என்னடா உங்க மண்டியில மசாலா எதுனா இருக்குதா இல்லையா? ஏண்டா பையா தப்பா நினைக்காதீங்க. என்ன நாங்க வந்துக்கிறோம். உங்களுக்கு கூப்பிட போறோம். அண்ணியை கூப்பிட போறோம். ஆமா உங்களுக்கு எத்தனை அண்ணி மொத்தம்? தற்போது உள்ள 13 அணி இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. ஆமா திரௌபதி அம்மா இருக்கிறாங்க. அண்ணன் துரியோதன மகாராஜா பொண்டாட்டி பானுமதி அம்மா இருக்கிறாங்க. கண்ண மகாராஜா பொண்டாட்டி பொண்ணுரி அம்மா இருக்கிறாங்க. இதுல என்ன தாங்க போறாங்க உன்ன தாங்க போறாங்க யாருக்கு தெரியல. அவங்களுக்கு கூட சண்டை சச்சுட்டு வரல. போட்டா போட்டி இருக்கும். ஆகையா அதனால நீங்க யாரு கூட வந்தீங்க வேறு விட்டே தாராளமா கூடுவோம். கையெழுத்து வைக்கலாம். கையெழுத்து தவறு கிடையாது. ஐயோ மனசுல மரியாதை இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க. காவல் என் மனதினடா இருக்க போகுது. உங்க மனசுல என்ன இருக்கும் போது? ஆமா கள்ளங்காடு சூதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. கள்ளம் கபடி சூத்தெல்லாம் சூது நான் சூத்து வச்சுக்கிறேன். விடுங்களா தகவல் கூட ஒன்றும் பிரச்சனை இருக்கு. கொடுங்க அழைத்து பார்க்கிறேன். எப்படி இப்படி மாறணும்னு அடியே ஒய்யாரமே அப்படியே மாற்ற ஏன் சொல்லுவாங்க பேசுறோம். பார்த்தாயா அவன் சொல்ற அப்படியா? நான் கூட திடீர்னு மாற்றிய மலையூர் கோயில் போறேன் நான். சரி வந்து சித்தரிக்கலாம் அல்லவா? சொல்லு
சொல்கிறீர் அழைக்க சொன்னார் ஒன்றார எங்கள் 100 பேருடைய தயவு உனக்கு வேண்டுமெனவளானா மறுவார்த்தை சொல்லாமல் என் அண்ணன் கோவில் சீக்கிரம் எழுந்து வர வேண்டும். வா அழைத்த காரணத்தை கேட்கிறார்கள் சொல்ல வேண்டியதானே. ஆமா நமக்கு என்ன சொல்றதுக்கு அதானே நம்மளுக்கு என்ன பயம். அவன் வந்து யசோதாடி ஐயோ சொல்லாம போத்தட வந்துக்கணும். அதானே நான் ஏன் அப்படி சொல்றேன். ஏன் அவ்வளவு பரிதாபத்துக்குரிய விஷயம் ரொம்ப மனசு கஷ்டப்படுற விஷயம் அது. ஆமாண்டா. ஏன் அப்படி சொல்றேன். ஏன் தர்மராஜா போராட்டம் தெரிவித்தார். யாரு? தர்மராஜாடா. அவரு. ஆமாண்டா. அவரா சொன்னாரா? ஆமாண்டா. சொல்லிருப்பேன். நீ சொல்றது பார்த்தா நான் என்னவோ பீ சொல்ற மாதிரி பொய் சொல்ற மாதிரி இருக்குதுயா. உங்க வாய் எங்கிருந்து வர போகுது அதெல்லாம் என்னது பொய்யெல்லாம் பேச தெரியா? பொய் பேச தெரியாதவா? ஹரிச்சந்திர பக்கத்துக்காராச்சு நீங்க மொத்த பேருமே. அப்படி அது நமக்கு யோக்கியம் தெரிவித்தோம். யாரு? நீ சொன்னீங்க. யாரு?
நானும் அன்பு அண்ணனும் ஆசை மாமாவும் மாமா எல்லாம் எடுத்து சொல்றோம். சொன்னீங்க சூதாட்டம் வேண்டாமண்ணா அப்படி நாங்க சொல்றோம். நீங்க சொன்னீங்க. ஆமா நீங்க சொல்லிருக்கீங்க. அப்படி அல்லவென்றாடி முதலிலே முத்தாருக்கு தோத்து விட்டா தருமர். ஆமா தோத்துட்டாரு அப்படின்னு சொல்றோமே அண்ணா வேணும்ண்ணா மறுபடியும் இதை உங்க ஆட்சி சொன்ன ஆடணுமா விட்டுலாண்ணா அப்படின்னு சொல்றோம். புத்தி பத்தி சொல்றீங்க. ஆமா அவர் சொல்றார் முதலில் தோற்றவர் முற்றிலும் கழிப்பாரு என்ற பழமொழிக்கு இணங்க நான் ஜெயிக்கதான் போறேன்னு சொல்லி மறுபடியும் ஆட சொல்றாரு தர்மராஜா. சொல்லிருப்பாரு நான் பண்ண அப்படி என்று ஆடி நாடு நகரை தோற்றார் தன்னை தோற்றார் தம்பிமார்களை தோற்றார். முன்னையை தோற்று ஓடி பாடி ஒடுங்க கொண்டிருக்காக அவரை வந்து பாட்டு வருவாருமா. கிருபத்தடக்கவோ எங்கள் அண்ணன் கொடுமை விட்டவோ அந்த சபையிலையோ உன் வெட்கெடுக்கிற மத்தியோ
வாராய் என்று வாது பகடையாடி வாராய் வாராய் என்று வாது பகடையாடி வேறான சபைதனில் பெண் வரலாமோ போடா. பேரான சபைதனிலே பெண் வரலாமான்னு அவர் கேள்வி எடுக்கிறான். கேள்வி கேக்குறாங்க. மறுபடியும் கேள்வி. ஏன் கிட்ட கேள்வி? உங்க கையில. ஓ ஏன் பெண் சபைக்கு வரக்கூடாதா? வரலாமே. இல்லை, இலக்கு முனிவர் வந்ததுதான் கிடையாது. வந்திருப்பாங்க. கேள்வி கேட்டா இல்ல? கேள்வி கேட்டாங்க. பதில் நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. சொல்லலாம் அல்லவா? ஆமா. திரும்பி நீ ஓடி போடா. என்னது ஐவர் பார்த்தாங்க சீட்டுவாங்க. மரமா இல்லையே தீட்டி விடுவாங்க. ஆமா ஆணவம். ஐவரை பற்றி தேடி ஆணவமா பேசுகிறவங்க பேச்சு அப்படி பேசாதீங்க. தெய்வத்தில் அப்படி சொல்லக்கூடாது. தெய்வம் ஐவதர் என்று ஆமா ஆணவமா பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுறாங்க. நெற்றில் ஏறினே போகுது. ஆமா என்ன சொன்ன இப்போ இருப்பேன் என்று ஏற்றியா பேச வேண்டாம். பேச வேண்டாம். பழிப்பில்லா எங்கள் அண்ணன் அருள் உண்டு நீயும் போடா. பழிப்பில்லா எங்க அண்ணன். ஆமா கண்ணபிரான் கடவுள். கண்ண போடுறானா? கண்ணில் போடல மூக கை பத்திர ஏன் பேசுறேன்னு அவர் அருள் இருக்குதுன்றாங்க. அருள் இருக்கின்றதா? ஆமா. அடி அருள் ஒன்று
சொல்லுங்கள் ஐயா. இல்ல சொல்றது கேட்டியா? கேட்டேன். இடஜாதி கொஞ்சம் என்று கட்சியா பேச வேண்டாம். இடையரால் எல்லோருக்கும் பேய்புண்டு நீயும் போடா. இடைய நான் யாரு போய் பாத்தியா? யாரு உங்களையா? என்ன சொல்றான் அண்ணன் அவன் எங்க ஆடு பேசி தெரிஞ்சு அதானே கண்ணாடி எங்க கருமிச்சு பையன் நந்து ஆகலாமா? அவ என்ன சொன்னா? என்ன சொன்னா? போடா. இடஜாதி கொஞ்சம் என்று கட்சியா பேச வேண்டாம். இடையரால் எல்லோருக்கும் பிழைப்புண்டு நீயும் போடா. போடா டேய். உன்னத்தாண்டா நீ வெங்காயம் வச்சு உன்னத்தாண்டா போட. அடிச்சுட்டு போற போடா டேய். அடிச்சுட்டு போற போடா. நீ நடிப்ப டேய். நீ நடிப்ப உன்னதான் என்ன பார்த்து போட சொல்லாமா? ஐயா சொல்லாமா? அவன் தான் போடா நீ சொல்ல போட சொல்லாமா? ஐயா தப்பா நினைக்காதீங்க. அவன் போடான்னு சொல்றாளே. ஆமா நான் போடின்னு சொல்ல எவ்வளவு நேரம் இப்போ சொல்லி அந்த நேரம் தான் அவனே அண்ணன் தெரிவித்தார். சேர்ந்து மாதிரி அழைத்துப்பார். வந்தார் ஆட்சி இல்லை என்றால் சிகை பிடித்து இழுத்து வா. இப்ப அந்த வேலைதான் செய்ய போறேன். இப்போ போய் மயிறு பிடிக்க போறீங்க. மயிறு பிடிச்சி இழுத்துனாரு போறீங்க. சபையோர்களே, துச்சான மகாராஜ் அனைவர் திரௌபதி அம்மன் கொந்தலை பற்றி இழுக்கும் போது அனைவருமே கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் பார்க்கின்ற உங்களுக்கு பாவம் வந்து சேரும். இந்த இழுக்கிற எங்களுக்கு வந்து பாவம் வந்து சேரும். எங்களுக்கு பாவம். ஆகையால் அந்த பாவம் போக வேண்டும் என்றால் அனைவருமே கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிடுங்கள்.
சொல்லுங்கள். என்ன ஓட்டம் வர்றாடா? பயந்தான். இவருக்கு இந்த நிலை ஏண்டா வந்தது? ஏன் வந்தது? அன்று அந்த ஆம், மன்னாதி மன்னன் துரியோதன மகாராஜா தவறி வீழ்ந்த என்னடா? வீந்தா என்ன? சிரிக்கலாமா? அவர் முதல்ல வீழாமா? பெண்ணா பிறந்தவா இவன் சிரிக்கலாமா? ஏன் சிரிக்கூடாதுன்னா? அன்று அவர் சிரிக்கிறாரையோ? ஆமாம், இன்று இவர் சீர்குலை இருக்கிறார். சீர்குலைகிறாங்க பாவம். பாத்து மாதிரி தெரியல, தெய்வங்க யாரோட குடுத்துட்டு போவாங்க. தேவையா புத்தி விட்டு போதா பரவாயில்ல. வந்த உடனே ஆளை எப்படி பிடிக்கணும் தெரியல பாரா. அது ஊம்பாலே சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குதா? அவங்களுக்கு சொன்னா எப்படி? என் மனைவி தெய்வண்டா, குல தெய்வண்டா. கோயில் கட்சி கும்பல் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உலக பண்பாடு. இந்த தேவடி 5 பேருக்கு கொடுத்து தேவடி ஐயவா இவன் தெய்வமா? யாரு பார்த்தாங்க? நீ இங்க கீரை உன் பொண்டாட்டி யாரு கூட பேசாதடா, பேசாதடா. தான் தெரியும். இவன் மீது எனக்கு எப்பொழுதே ஒரு கண்ணுடா. ஓ, உனக்கு கூடவா? ஒருத்தர் விட்டே மாட்டேங்குது. ஒன்றரை கட்டுற பொக்கா கண்டுறாரு. வில்வளைக்க சென்றீர்கள். இப்ப கூட அந்த குறைச்சல் ஒண்ணும் கிடையாது, அப்படியேதான் இருக்கிறா. ஐயோ, அன்றைய நான் வில்லா வளர்த்திருந்தேன். ஆனா வில்ல வளர்த்திருந்தீங்கன்னா சொந்தமாயிருக்கா? உனக்கு சொந்தமாயிட்டு இருக்கும். என் வீட்டுக்கு வந்து இருக்கணும். ஆமா, இப்ப என் மாடு போனாயிட்டா, மாடு முடியாதா? அடிமை பற்றி விட்டா. இதுக்கப்புறம் இவளை என்ன என்ன பண்ண அந்த வில்ல வளர்த்துட்டா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். முடியாதா? மண்ணு கல்வி அப்படியே அமுக்கணும். நான் கூட காலை கிளம்பி டிவி போய் போறேன். ஓ, ரகத்தையெல்லாம் அப்படியே போட்டு ஆசைப்பட்டதோடு இருக்காது. இப்ப எங்க வந்துக்கிறோம்? இறங்க மாட்டேன் மறுபடியும். விடாத.
மகாராஜா மகாராஜா வாடி வாடி கூப்பிடுறீங்கள அதெல்லாம் உங்க கூட என்ன கூப்பிட்டு வந்துருச்சுக்கா நீ எங்கதான் ஓடினாலும் சரி விட முடியாது அருமை அண்டான் துரியோதன மகாராஜா சொன்ன சொல்ல காப்பாத்தணும் கெட்டுதா அண்ணன் சொன்ன எல்லாமே சரி ஒன்ன சாப்பிடணும் கெட்டு கொடுக்குறோம் சாவுண்டா என் அண்ணன் வாக்கு அப்படி என் அண்ணன் வாக்குடா தெய்வ வாக்கு எனக்கு தெய்வ வாக்கு இப்பதான் ஒண்ணு சொல்லியிருக்காரு என்ன என் தம்பி அந்த கடல கை வைக்க சொல்ற 1 மணி நேரம் அடிக்கிறான் சொன்னாரோ இருக்கணும் புத்தி நீ என்ன கேட்டுக்கணும் அதான் புத்தியில கம்ப்ளைண்ட் நான் யாரு பார்த்தா ஏன் பார்த்தானா விட முடியாது முடியாது
எல்லாம் யாருடைய சொல்ல வேண்டும் என்றால் என்ன பட்ட